கூடுதல் வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை மலேசியா பெரிதும் வரவேற்றுள்ளது. தற்காலிகமே என்றாலும் மலேசிய பொருளாதாரத்திற்கு இது நிம்மதியை தந்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்றத்துறை அமைச்சில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் நடத்திய நோன்பு பெருநாள் உபசரிப்பில் கலந்து கொண்ட போது ட்ரம்பின் அறிவிப்பு குறித்து பிரதமர் அவ்வாறு சுருக்கமாக பதிலளித்தார். சீனாவை தவிர்த்து மற்ற 75 நாடுகளுக்கான பரஸ்பர வரியை 90 நாட்களுக்கு ஒத்திவைப்பதற்காக இன்று அதிகாலை ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் இந்த திடீர் மனமாற்றத்தால் 24 விழுக்காட்டு பரஸ்பர வரி விதிக்கப்பட்ட மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கான வரி விகிதம் பழையபடி 10 விழுக்காட்டுக்கே திரும்புகின்றது. சந்தை எதிர்வினைகள் மற்றும் பத்திர செயல்திறனை கண்காணித்து வந்ததன் அடிப்படையில் வரி உயர்வை தாமதப்படுத்த முடிவு செய்துள்ளதாக ட்ரம்ப் கூறினார். பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்க இந்த 3 மாத காலகட்டத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ற போதிலும் சீனாவுக்கான வரியை வரலாறு காணாத வகையில் 125 விழுக்காட்டுக்கு ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார். வாணிப ஒப்பந்தத்திற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் சீனா அடம் பிடித்ததாகவும், எனவே அந்த தவற்றுக்கு பாடம் கற்பிக்க வேண்டியிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறிக்கொண்டார்.